அறிவு கிட்டவனே, ஒரு மனுஷன் படுத்துட்டு கூட தெரியாம குப்பையை கொண்டாந்து வாயில கொட்டி போறேன்னா முட்டாப்பலாம். இது என்ன பெட்ரூமா ராஸ்கல்? குப்பை தொட்டியில படுத்தா வாயில தாண்டா கொட்டும் பிச்சைக்கார பையல. டேய் யாரடா பிச்சைக்காரங்கற? யார பிச்சைக்காரங்கற? நாங்க எல்லாரும் பிளான் பண்ணி படுத்துக்கோம்டா. 6.8ன்னு ஒரே ஒரு பூகம்பம் வந்துச்சுன்னு வச்சுக்க, சிக்கிரேம் பூரா மேல போவங்க, தப்புரேம் பூரா ஏன்ட்ட வந்துருவீங்கடா. அன்னைக்கு நான் தான் கோடீஸ்வரன். பிச்சைக்காரனா சாதாரணமா? நாங்க தாண்டி சேஃப்டி. கொன்னப்பைய பிச்சைக்காரன் பாரு, ஒரு பழைய இட்லி சேர்த்து போட வக்கில்ல, வெறும் குப்பையை கூட்டிட்டு போகுது. பீத்தரைக்கு போந்த பிசின மாறாது. இட்லி எப்பா, இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம்பம் வந்தாலும் சரிடா, நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிரப்பா. என்ன பசி. ஐயோ, இப்பதான் கிடைச்சிச்சு, அதுக்குள்ள கேட்டு போடுது. ஐயோ பயிலா, என்னடா இது? திருமுறைக்குள்ள டிப்பன பூரா திருடி திங்கிறீங்க. யாரா நீங்க? நாங்கெல்லாம் உங்க தம்பிங்கண்ண. தம்பியா? எனக்கு எதுடா தம்பி? தொழில் ரீதியா தம்பிங்கன்னு சொல்ல வந்தோம்னே. சென்டிமெண்ட் ஆஃப் பண்றாங்க. ஆமா, இதுக்கு முன்னால நீங்க எந்த ஏரியால பிச்சை எடுத்துக்கிட்டீங்க? பக்கத்து ஏரியாவில் பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தோம்னே. அங்க இருக்கிறவங்க எங்களை விடவும் பிச்சைக்காரனா இருக்கிறானுங்க. தொட்டியில ஒண்ணுமே போட மாட்டேங்கிறானுங்க. உங்க பேர் என்னண்ணே? பேரை தெரிஞ்சுக்கணுமா? ஆமாண்ணே. பாபு. என்ன தர்க்கு? இல்லண்ணே, உங்க பேருக்கு முன்னாடி பாம்புடைய பேரை அடமொழிய வச்சிருக்கீங்களா, அதான். அதை ஏன்டா கேக்குற? 4 நாளைக்கு முன்னால அந்த தொட்டில ஸ்நாக்ஸ் இருக்குதுன்னு கையை விட்டேன். உள்ள இருந்து ஒரு சினேக்கு போட்டு தள்ளிடுச்சுடா. சரி, நல்ல பாம்பு கடிச்சா நல்லதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அதனால பாம்போட பேரே அடமொழியா வச்சுட்டேன். பிச்சைக்காரனா இருந்தாலும் பேர்ல ஒரு பயம் இருக்கணும். ஊர்ல தான் சேஃப்டி இல்ல, பேர்லயாச்சும் சேஃப்டி இருக்கணும்னு வச்சிருக்கேன். என்னடா அங்க சவுண்டு? எதுக்கு அடிக்கிறீங்க? நடக்க போற கவுன்சிலர் எலெக்ஷன்ல என் தலைவனுக்கு எதிராக மனு தாக்கல் பண்ணிருக்கான். அதை வாபஸ் வாங்கினா வாங்க மாட்டேங்கிறான். அதான் அடிக்கிறோம். ஆஹா, ஓப்பனிங்கே நமக்கு ஒரு கூட்டம் ஆயிருச்சு. கேப்ல புகுந்து கடாவை வெட்டுறான் கொய்யால சினேக்கு. அதுக்காண்டி தெரு விட்டு தெரு வந்து எங்கால அடிப்பியா நீ? மரியாதையா எல்லாரும் வெளியே போயிருங்க, இல்ல நடக்கிறதெல்லாம் வேற. அப்ப வாபஸ் வாங்க சொல்லு. வாபஸ் வாங்கலைன்னா என் தலைவனை எதிர்த்து நின்று இவன் கையை காலை உடைச்சி எங்க வெறிய தீர்த்து போமடா. ஓ, வெறிய திக்கணுமா? ஆமா. அப்படின்னா ஒண்ணு செய்யு. அவர் மேல காட்டுற வெறிய பூரா என் மேல வெளுத்து கட்டு. உன் கோபத்தை பூரா என் மேல குத்தி கொதறி தள்ளு. அண்ணே, என்னடா? வேணாண்ணே, அடிச்சு கொண்டு போறாங்கண்ணே. இவ்வளவு நாளா வாங்கின அடி பூரா அனாமத்தா போச்சா? இப்ப வாங்க போற அடிதாண்ட அரசியலா மாறி பணமும் பதவியா மாற போகுது. முடிஞ்சா டெவலப் பண்ணுங்க, உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். என்னடா வேடிக்கை? ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்ப அவன் வாபஸ் வாங்குற வரைக்கும் உனக்கு கண்டினியூ அடிதாண்டி மாப்பிள்ளை. வாபஸ் வாங்குற வரைக்குமா? நான் வெயிட் பண்ண, வாபஸ் வாங்குறேன். நான் விளைக்கிறேன். வாபஸ் வாங்குவ? வாங்குவல்ல? டேய் வாங்கடா போலாம். இந்த பாரு, என் தலைவன் சூனா பாண்டிக்கு ஆப்போசிட்டா எவனா மனு தாக்கல் பண்ணீங்க, கொய்யால அம்புட்டு பேரும் தாக்கல் தான். வாங்கடா, வா. என்ன காப்பாற்ற ஐயா. எனக்கு ஏன் நன்றி சொல்றீங்க? எனக்கு ஏன் நன்றி சொல்றீங்க? நீங்க போட்ட மிச்ச மீதியெல்லாம் தின்னு வளர்ந்த உடம்புயா அந்த உடம்பு. இந்த உடம்புல ஓடுற ரத்தம் பூரா நீங்க ஊத்துன ரசமும் போறதா ஐயா. இந்த உடம்புக்குள்ள பின்னி பிணைஞ்சு ஓடிக்கிட்டு இருக்க நரம்பு பூரா நீங்க போட்ட நூடல்ஸ்யா. அதனால தயவு பண்ணி எனக்கு நன்றி சொல்லி என்ன பிரிச்சிடாதீங்கயா, பிரிச்சிடாதீங்க. நமக்காக இப்படி அடி வாங்குற ஒரு ஆளு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால இவரையே நம்ம ஏரியா கவுன்சிலரா அனபுத்தா செலக்ட் பண்ணலாம். என்ன சொல்றீங்க? கவுன்சிலர் ஸ்னேக் பாபு, புது கவுன்சிலர் ஸ்னேக் பாபு, கவுன்சிலர் ஸ்னேக் பாபு, வாழ்க வாழ்க. நீ